தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார தலைமை அலுவலகம் முன்பு 5வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன் பழனி, போராட்டக்காரர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க, விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் மின்சாரத்துறையினர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துதான் தொடர் போராட்டங்களாக அறிவித்து பணிநேரத்தை பண்ணிட்டு தான் தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக சென்னை அண்ணா சாலையில் இருக்க மின்சார தலைமை அலுவலகம் முன்பு இன்று 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வேலை நிறுத்தம் பொறுத்தவரையுமே அடுத்த கட்டமாக அறிவிப்பதாக ஒரு கேள்வி முன்னே இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவருடைய கோரிக்கை என்னவென்று பார்த்தால் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊதியம் உயர்வு வழங்க வேண்டும், கிளாஸ் 1 மற்றும் கிளாஸ் 2 ஆகிய பணியாளர்களுக்கு ஊதியம் உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று 5வது நாளாக இந்த தலைமை அலுவலகம், அதாவது சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மின்சார தலைமை அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டுள்ளனர். இது மட்டுமல்லாமல் தொடர் போராட்டம் பொறுத்தவரைமே ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலுமே இதுவரைக்கும் 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தையும் மின்சாரத்துறை தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தை உடன்படாது எட்டப்படாத காரணத்தினால்தான் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று 5வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டமானது அடுத்த கட்டமாக இன்று மாலை 5 மணி அளவில் பேச்சுவார்த்தையானது 3ஆம் கட்டமாக நடைபெற இருப்பதாக தற்பொழுது போராட்டக்காரர்கள் ஒரு கருத்தறியை முன்வைத்திருந்தனர். இந்த போராட்டம் பொறுத்தவரையிலே பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டால் எங்களுடைய போராட்டம் திரும்ப பெறப்படும், இல்லை என்றால் நாங்கள் தொடரும் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் எனவும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வேலைநிறுத்த போராட்டத்தில் நாங்கள் தற்போது வரை ஈடுபட்டு வருகின்றோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் முழு நிரந்தர புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தற்போது பணியாளர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள். உடனடியாக தமிழக அரசு மின்சாரத்துறை எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை முன்வைத்து நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவும், இல்லை என்றால் போராட்டம் உடனடியாக பயன்படுத்தப்படும் எனவும், இல்லை என்றால் தமிழகத்திற்கு அதிக லாப நட்டமானது ஏற்படும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இந்த போராட்டத்தை நாங்கள் 2 மணி நேரம் மட்டும் செய்து வருகிறோம். நாங்கள் 3 நாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் அதிக நட்டமானது மின்சாரத்துறைக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதனை தடுக்கும் விதமாக உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் எனவும், இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பணியாளர்கள் நாங்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் கையெடுப்போம் என தற்போது இந்த போராட்டங்களின் கருத்தாகவும் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தலைமை அலுவலகம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அலுவலகங்களில் தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் அந்த போராட்டங்களை திரும்பப் பெறுவதற்காக இன்று ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டால் திரும்ப பெறப்படும், இல்லை என்றால் இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக தீவிரமாக இருக்கும் என தற்போது இந்த பெடரேஷன் வங்கியின் தொடர்பாக சேக்கியாரின் பொதுச் செயலாளர் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன். தமிழக அரசின் ஒப்புதலை பெற்றிடு.